بسم الله الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه من يهدي له فلا مضل له ومن يضلل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நேரத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த குழுமத்தின் வாயிலாக ஒன்று கூட்டினானோ, இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களின் தோழர்களோடும் சத்திய சஹாபாக்களோடும் என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தினரையும் இன்னும் உலக முஃமின்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான ஆமீன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். கலிமா சஹாதா அறிவின் ஒளியில் நல்லபடியாக பார்த்து முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இபாதா. அப்போ இபாதா அப்படின்னா என்ன? ஒருத்தவங்களை சொல்கிறதுக்கு அடையாளமாக இன்னைக்கு ஒரு பையனை, ஒரு பொண்ணை, நல்ல பொண்ணு, நல்ல பையன், இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இபாதத்தான பையன், இபாதத்தான பொண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ இபாதத் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? வணக்க வழிபாடு, தொழுகிறது, நோன்பு, உம்ரா, ஹஜ்ஜி, இதெல்லாம் இப்படி நம்ம சொல்கிறோம் வணக்க வழிபாடு. இப்போது நம்ம வணக்க வழிபாடுன்னு சொல்லலாம், இபாதான்னு சொல்லுவோம். இபாதத்தை அதிகமாக நம்ம சொல்கிறோம், இபாதத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம அதிலே பழகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இபாதானா என்ன? இபாதாவுடைய பொருள்னா பணிகிறது, கீழ்ப்படிதல், கட்டுப்படுறது. இதெல்லாம் யாருக்கு? ரப்புக்கு. இதுதான் இதனுடைய பொருள். நீங்கள் பணிகிறதா இருக்கட்டும், நீங்கள் கீழ்ப்படுகிறதா இருக்கட்டும், கட்டுப்படுறதா இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். இப்போது இந்த இபாதத் அப்படின்னா என்னன்னு நான் விளங்கிக்கிறது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் வெளிப்படையாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி, என்னுடைய சொல்லலையும் சரி, என்னுடைய செயல்கள்லையும் சரி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய செயல்களை எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறது. இதுக்கு ஒரு பெயர் தான் இபாதா. ஒட்டு மொத்தமாக அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி நான் மறைமுகமாக வெளிப்படையாக என்ன செயலை செஞ்சாலும், எந்த விதத்தில் என்னுடைய சொற்கள் அமைஞ்சாலும், என்னுடைய வார்த்தைகளையும் சரி, அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அவன் விரும்பக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு செயல் தான் இபாதா. இபாதால இன்னும் நான் என்னெல்லாம் சொல்லலாம், அது இன்னும் நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் தொழக்கூடிய தொழுகை, நம்மளுடைய ஜக்காத், நம்மளுடைய நோன்பு, நம்மளுடைய உம்ரா, நம்ம செய்யக்கூடிய ஹஜ், இன்னும் நான் உண்மையை மட்டும் பேசுறது, பொய் பேசாமல் உண்மையை மட்டும் நான் பேசுறது கூட இபாதா தான். அமானிதத்தை பேணுறது, என்கிட்ட ஒரு பொருள் கொடுக்குறீங்க, இல்லை நான் உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுக்குறேன், நம்மளுடைய வார்த்தைகள், நம்ம சொல்லக்கூடிய ரகசியங்கள், நம்மக்கிட்ட நம்பி ஒப்படைக்கப்பட்ட எதுவாக வேணாலும் இருக்கலாம், அமானத்துன்னு சொல்கிறாங்க. இந்த அமானிதத்தை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு. அப்போ அந்த அமானிதத்தை நான் பாதுகாக்கிறது, அதை நிறைவேற்றுறது, அவங்க சொன்னதை நான் சொன்ன மாதிரி செய்கிறது, இதுவும் இபாதா தான். அதே போல் நம்மளுடைய பெற்றோருக்கு நம்ம பணிவிடை செய்கிறது, அவங்களுக்கு தேவையான வேலைகளை செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைக்கிறது, இதுவும் இபாதா தான். அதே போல் உறவை பேணுறது, அந்த உறவு நம்மக்கிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்க பேசுகிறாங்க, பேசலை, உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, வரலை, அந்த உறவை நீங்கள் பேணணும், அதுவும் இபாதா தான். உடன்படிக்கையை நிறைவேற்றுறது, நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், அதை போயிட்டு நான் நிறைவேற்றுறது. அதே மாதிரி நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது, நல்லதை மட்டும் செய்ய சொல்லணும், இந்த கெட்டதை செய்யாதீங்க, நீங்கள் இதை தப்பு பண்ணுறீங்க, இந்த தப்பை செய்யாதீங்க, இது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது, இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் மக்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பெற்றோருக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிறது, இதுவும் இபாதா தான். இதுவும் இபாதத்தில் தான் அடங்கும். அதே மாதிரி நிராகரிப்பவர்களாக இருக்கட்டும், இல்லை நயவஞ்சகர்களாக இருக்கட்டும், அவங்களோட போருக்கு செல்வது, அவங்க கூட போர் புரிகிறதும் இபாதால தான் அடங்கும். அதே மாதிரி நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி, யாராக வேணா இருக்கட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், வழியில் போகிறவங்களாக இருக்கட்டும், அனாதைகளாக இருக்கட்டும், அடிமைகளாக இருக்கட்டும்,
கால்நடைகள், மிருகங்கள் யாரா வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது. கால்நடைகளுக்கு தண்ணீர் வைக்கிறது, மீந்து போன சாப்பாட்டை அந்த கால்நடைகளுக்கு கொடுக்கறது, அண்டை வீட்டாருக்கு நீங்கள் சமைச்ச சாப்பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா உதவி செய்கிறது. இந்த மாதிரி யாருக்கு ஏதாவது உதவி செய்யணும், ஏதாவது தேவை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறது இபாதா. இது இபாதா தான். அதே மாதிரி உங்களுடைய துஆ, அதுவும் இபாதா தான். உங்களுடைய துஆ இருக்கே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா துஆவை விட வலிமையான ஆயுதம் இந்த துனியாவில் நம்மளுக்கு இல்லவே இல்லை. அப்போ அந்த துஆவை நம்ம என்ன செய்யணும்? இபாதால தான் எடுத்துக்கணும். அது ஒரு இபாதா தான். அதுவும் நீங்கள் மறைமுகமாக செய்கிறீங்க தெரியுமா துஆ, அது இன்னும் அல்லாஹ்விடத்துல வலிமையானது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குறத தாண்டி மற்றவங்களுக்கு கேட்குறப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீ உன் சகோதரனுக்கு கேட்டதை போலவே நான் உனக்கும் தந்துடுறேன்னு சொல்கிறான். அந்த அளவுக்கு வலிமையானது துஆ. அதுவும் இபாதா தான். திக்ர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறுவது, அவனுடைய வார்த்தைகளை புகழ்ந்து அல்லாஹ்வை துதிச்சுக்கிட்டே இருக்கிறது இபாதா. குர்ஆன் ஓதுறது, இது எல்லாமே இபாதா தான். அப்போது அல்லாஹ்வையும் சரி, அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறதா இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், யாரை நம்ம நேசிக்கிறோமோ இல்லையோ அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்ம நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதே போல் அல்லாஹ்விற்கு பயப்படுறது, அல்லாஹ்வை அஞ்சுறது, அதே மாதிரி அல்லாஹ்வின் பக்கம் நான் திரும்புறது, பாவ மன்னிப்பு தேடுறது. நான் தப்பு பண்ணிட்டேனே, யா அல்லாஹ் என்னை நீ மன்னிச்சிடு, எனக்கு மன்னிப்பு வேணும், நான் திருந்திட்டேன், இதுக்கப்புறம் இந்த தவறை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது இபாதா. அதே மாதிரி மார்க்கத்தை எந்த விதமான கலப்படமே இல்லாமல், நான் சொன்ன மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விற்காகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எந்த கலப்படமும் இல்லாமல், எந்த கெட்ட செயலும் செய்யாமல் தூய்மையாக இருக்கிறது இபாதா தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய விதியில் பொறுமை காக்கிறது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்தா உடனே கூட கொடுக்கலாம். நீங்கள் கேட்குறீங்க, யா அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அதை உடனே கொடுத்துடலாம். இல்லை இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் கூட தரலாம். அது நாளைக்கா இருக்கலாம், நாளான்னைக்கா இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். அது கொஞ்சம் தாமதமாகவும் ஆகலாம். இந்த மாதிரி உங்களுடைய துஆ கொஞ்சம் பொறுமையாக இருக்குது, அதில் உடனே கபூல் ஆகலை, நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது, ஆனால் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அல்லாஹ் எனக்கு இன்னும் தரலை அப்படிங்கிறப்போ அவனுடைய விதியில் நீங்கள் பொறுமை காப்பது. என் ரப்பு எனக்கு இதை தான் நாடி இருக்கான், கண்டிப்பாக எனக்கு இது நன்மையாக தான் இருக்கும், அதனால தான் எனக்கு இந்த விஷயத்தை தந்திருக்கான். இந்த விஷயத்தை எனக்கு என் ரப்பு தரலைன்னா அதில் கண்டிப்பாக ஒரு ஹைர் நன்மை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உளப்பூர்வமாக நம்பி அதை உணரணும். அது சும்மா வாய் வார்த்தையில் இல்லாமல் நீங்கள் அதில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. உங்ககிட்ட இவ்வளோ நாள் இல்லாத ஒரு விஷயத்துக்காகவோ, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இவ்வளோ 10 வருஷமாக 20 வருஷமாக 30 வருஷமாக நான் கேட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு இந்த பொருள் கிடைக்கவே இல்லை, எனக்கு இந்த ஒரு விஷயம் இன்னும் அல்லாஹ் தரவே இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை குறித்து நீங்கள் கவலை கொள்ளவே மாட்டீங்க, சோர்வடைய மாட்டீங்க, அப்படியே ஒரு மன கஷ்டத்தில் அப்படி நொந்து போய் உட்காரவே மாட்டீங்க. ஏன்னா விதியில் உங்களுக்கு நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் அல்லாஹ்வை நம்புறீங்க, அல்லாஹ்வுடைய விதியை நம்புறீங்க. அப்படிங்கிறப்போ இபாதா இதை உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கப்போ அந்த கவலை உங்களை ஆட்கொள்ளவே செய்யாது. அப்போ இதுவும் இபாதா தான். அவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துறது. எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்திருக்கான், என்னை தேர்ந்தெடுக்கப்பட்ட தூய மார்க்கத்தில் வச்சுருக்கான், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இதை இலகுவாக்கி தந்திருக்கான். அப்போ இதுவும் என்னது? இபாதா. யார? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறது. யா அல்லாஹ் புகழ் அனைத்து உனக்கே உரித்தானது யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை புகழ்றது, இதுவும் இபாதா. அதே மாதிரி அல்லாஹ் மேலே பொறுப்பு சாட்டிட்டு தவக்குள் வைக்கிறது. தவக்குள் அல்லாஹ் என் ரப்ப எனக்கு தருவான், என் ரப்பை தவிர யாராலையும் தர முடியாது அப்படின்னு அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டி தவக்குள் வைப்பதும் அல்ஹம்துலில்லாஹ் இபாதா தான். இன்ஷா அல்லாஹ் இபாதா அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயும் அடங்கி அதை நீங்கள் மனசார உணர்ந்துட்டு இருக்கிறது மட்டும்தான் இபாதா. இபாதா அப்படிங்கிறது இதுதான், வேற எதுவுமே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இபாதா பற்றி தொடர்ந்து இனிவர வகுப்புகள்லையும் நம்ம பார்ப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.